மண் இறக்கி வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனந்தமிழுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி. நம்ம பெரிய கோயிலுக்கு போயிருந்தோமா, அந்த பெரிய கோயில் வந்து இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்பாங்க. இப்போ அங்கே தான் கரெக்டாக மணி 4:30 தான் ஆகுது. குளிச்சு முடிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வீட்டிலலாம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கேன். சிம்பிளாக அந்த கோலத்தையும் பார்த்துட்டு வாங்க போய் பெரிய கோயிலுக்கு போயிடுவோம். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால சிம்பிளாக சின்ன கோலமாக சூப்பரான கோலமாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பொங்கல் வேலை வந்து இந்த மாதிரி திட்டாணியெல்லாம் நாங்கள் எங்கள் கிராமத்தில் போடுவோம். அதுக்காக இப்போ காலையிலே 4 மணிக்கெல்லாம் அப்பா கொஞ்சம் மண் கொண்டு சொல்லி நேற்றே சொல்லி வச்சுருந்தேன். இப்போ கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இது இந்த இடத்துல தான் திட்டாணி போடுவேன். பொங்கல் பானையெல்லாம் இறக்கி வச்சு சாமி கும்பிட்ற இடம் இந்த இடம். இங்கே பொங்கல் விடுவோம், இங்கே இடம் இறக்கி வச்சு சாமி கும்பிடுவோம். இங்கே அதனால் மண்ணெல்லாம் இப்போ கொட்டி தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுக்கிறேன். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து அழகாக பூசிட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க கோயிலுக்கு போயிடுவோம். இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடந்தூருக்குள்ள வந்தாச்சுங்க. வாங்க பக்கத்தில் தான் கோயில். இந்த காரை பார்த்து நின்றுட்டு கோயிலுக்கு போயிடலாம். நாங்கள்லாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், வண்டி காரை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அங்கே போய் கீவில் நிற்கணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கணும். பாதம் ஒரே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த ஆண்டு வெட்டிய தரணும், சௌக்கியமா இருக்கணும், மங்களமா இருக்கணும் வேண்டிட்டு அந்த காணிக்கை திருவடியில போகணும். நல்லபடியா நடக்கும். ஒரு விசேஷம். ஜெய் ஸ்ரீராம். சீக்கிரமா அவங்க அப்படி ஒரே நமஸ்காரம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் தாங்க வீட்டிலேருந்து நம்ம பெரிய கோயில் வரதுக்கு வந்து கூட்டம் எல்லாம் மொழுது. அதோட எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு பொழுதுனைக்குமே பார்க்கலாங்க. என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் நின்று பார்க்கணும், வரிசையில் நின்று பார்க்கணும், அவ்வளோதான். வாங்க, நாங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டோம். நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்கே கோயிலுக்கு வந்துட்டு இங்கே நாட்டு காய்கறியாக இருக்கும், இதை வாங்கிட்டு போயிடுவோம். வாங்க போய் பார்ப்போம். வாங்க காய்கறி வாங்கியாச்சு. இங்கே கோயிலுக்கு வந்தோம்னா நிறையா பரங்கிக்காய் எல்லா காயுமே கலந்த காயாக கிடக்கும். அதை வாங்கிட்டு போய் தான் இன்றைக்கி எல்லோரும் சாம்பார் வைப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போட்டு சாம்பார் வைப்பாங்க. அது மாதிரி நம்மளும் வாங்கி வச்சுட்டு வாங்க கிளம்பிடலாம் வீட்டுக்கு. இப்போ இங்கே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லேபுக்கு தாங்க போகிறேன். இதை டெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு காலையில் காப்பி குடிக்காமல் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா, அதுக்காக இன்றைக்கி வருவோம் நாளைக்கு வருவோம்னு காலையில் 4 மணிக்கெல்லாம் இருந்துச்சு. காப்பியை போட்டு குடிச்சிடறேன்னா அதனால் வரவே முடியறதில்ல. இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு இன்றைக்கி காப்பியெல்லாம் குடிக்கலையா, கோயிலுக்கு வந்துட்டு இதை இப்போ எடுத்துக்கிட்டு போயிடலாம். தைராய்டு டெஸ்ட். ஊசினால பயம் எனக்கு.
நரம்பு தெரியணும்ல. அம்மா, நீங்க என்ன இதெல்லாம் சொல்றீங்க? அவ்வளோதான் கொடுத்தாச்சுங்க. இப்போ 10 மணிக்கு வந்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு என்னன்னு பார்ப்ப சொல்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வரையிலே டெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்து அப்படி 4 மணிக்கு மண்ணு கொண்டு வந்தாங்களா, மண்ணு கொண்டு வந்தோன்னே அதை அப்படியே கொட்டி அழகாக தண்ணியை கழிச்சு அப்படியே அமுக்கி வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ வந்து பூசிட்டு அழகாக வழிவழின்னு அழகாக பூசிட்டேங்க. நான் என்னோட இன்னும் என் அம்மா சூப்பராக பூசுவாங்க. அவங்க அக்கா வீட்டுக்கு போனவங்க வரவே இல்லை. அன்றைக்கி திருச்சிராப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு போனோமா, அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. சரி ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு வரமான்னு சொன்னாங்க. சரி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்துடுவாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வைக்கிறதுக்காக இந்த மேடை. இது ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் ஒரு பசுமாட்டு சாணி இருக்குல்ல, அதுவும் வைப்பாங்க. அந்த 2 பிள்ளையாரில் வந்து ஒன்று சாணி பிள்ளையார், ஒன்று மஞ்சள் பிள்ளையார் வைப்பேன். அதுக்கு தான் அந்த பிட்டாணி. இந்த பக்கம் 2 பானையும் இறக்கி வச்சுக்கிறது. இங்கே நம்ம ஜாமான்லாம் வச்சு பொங்கல் விடுறதுங்க. அவ்வளோதாங்க. 5ஆம் நாள் 7ஆம் நாள் இந்த மாதிரி போடுற பழக்கம். 3ஆம் நாளும் போடுவாங்க. உடனே போடுறவங்களும் இருக்காங்க. இவங்க எங்கள் தங்கச்சூட்டிலாம் உடனே தான் போடுவாங்க. இந்த மேடை போட்டு நல்லா வலுவலுன்னு மொழுவி இதில் சாணி மண்ணெல்லாம் போட்டு நாளைக்கு மொழுவினோம்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மண்டரையெல்லாம் அப்போ உள்ள மண்டரையெல்லாம் வலிப்பாங்கல்ல சாணி போட்டு, அந்த மாதிரி வலிச்சுட்டு கோலம் போட எனக்கு பிடிக்கும். அதனால் நான் 7ஆம் நாள் 5ஆம் நாள் இந்த திட்டாணி போட்டுருவேன். அதை அம்மா எங்கள் ஊரில் இருக்கையிலேயே அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. 9ஆம் நாள் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது பெருசாக போடுவாங்க அப்போல்லாம். அப்போ பெருசாகவும் போடுவாங்க. பானையும் பெரிய பெரிய பானையாக வச்சு 2 கிலோ அப்படி வச்சு பொங்குவாங்க. நாங்கள் 4-5 பேர் எல்லாம் சாப்பிட்டு அப்போல்லாம் நிறையா சாப்பிடுவோமா. இப்போ தான் சக்கரை பொங்கல்னால் யாருக்கும் பிடிக்கிறதே கிடையாது. வெண்பொங்கல்னாலும் தயிரை போட்டு சாப்பிட்றோம். சக்கரை பொங்கல் அப்படியே தான் இருக்கும். சின்ன சின்ன பானையை வச்சு தான் இப்போ எல்லாம் பொங்குறோம். அப்போ எல்லாம் பெரிய பெரிய பானையை வச்சு பொங்குவாங்க. சூப்பராக திட்டாணி போட்டு முடிச்சாச்சுங்க. திட்டாணி எப்படி இருக்குன்னா அழகாக பூசியிருக்கானா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்கள். ஆமாம், இன்னும் கலர் கோலம்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் கலர் குழம்புலாம் போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி 5ஆம் நாள் 7ஆம் நாள் இது திட்டாணி போட்டுருவோம். அப்புறம் பொங்க அடுப்பு இருக்குல்ல, அது கல்லில் கட்டி வச்சுருப்போம். 3 கல் கட்டி 5 கல் வச்சுருப்போம். அது வருஷம்லாம் செய்கிறதில்ல. ஒரு வருஷம் செஞ்சு அதை 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கிறது தான். அதை எடுத்துக்கிட்டு வந்து நான் பூசுவேன். அது 3ஆம் நாள் தான் பூசி மாக்குழம்புலாம் நீர் குழம்புன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அதில் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள்லாம் இப்படி தான் செய்வோம். நீங்கள்லாம் கேஸில் வச்சு பொங்குவீங்களா இல்லை வாசலில் வச்சு பொங்குவீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பாய்.